எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, நான் நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் ஒன் இயர் போன நவம்பர்ல நான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நவம்பர்ல எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் இது ஸ்பெஷல் வீடியோ நம்ம வீட்டுல. ரெண்டாவது நான் எப்படி யூடியூப்ல ஜாயின் பண்ணேன், அப்புறம் என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே தனியா ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் போடுவேன். இப்ப நம்ம சமையலுக்குள்ள போகலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க நம்ம வீட்டுல ஸ்பெஷல் என்னன்னா மட்டன் பிரியாணி கழுவி வச்சிருக்கீங்க பாருங்க. கொஞ்சம் பெரிய பீஸா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி வேக வைக்கும்போது சுருங்கி இருந்தீங்களா, அதனால மட்டன் பிரியாணிக்கு கடையில வாங்கிட்டு வந்து பீஸா அப்படி கழுவி வச்சிருக்கேன். எக்கு, ஆனியன் ரைத்தா, அது கூட அல்வா, நம்ம பிரெட் அல்வா, பப்படம். சரியா? வாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா, குக்கர்ல தான், குக்கர் மெத்தட் தான். ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் ஊத்திடுவேன்னா கொஞ்சமா. ஏன்னா இதுல நான் எல்லா ஸ்பைசஸுமே ஃபர்ஸ்ட் இது கூட போட்டு வேக வச்சிருவேன். அப்பதான் அது மனம் நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி மூடி விடுங்க. இது பிரியாணி இலை. சின்ன பீஸா இருக்கனால ஒரு 2 பீஸா நான் போட்டுறேன். ஒரு இலைய போட்டுட்டு பட்டை கொஞ்சம் காரியமாவே போடலாம். அடுத்தது அன்னாசி பூ. இது சின்ன பூனால நான் ஒரு கொஞ்சம் 2 அளமா போடுவேன். அடுத்தது கடல் பாசி, கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் ஒரு 4. பெருஞ்சீரகம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிடுங்க. நான் பெருஞ்சீரகம் போடல. சரியா? போட்டுட்டு இதுக்கு லைட்டா இது ஆன உடனே கொஞ்சமா, ரொம்ப போட மாட்டேன், ஒரு லைட்டா ஒரு பிளேவருக்காக வேண்டி ஒரு உள்ளி எடுத்து ஒரு 1/4 பங்கு உள்ளி போடுறது. அது கூட 4 ஒரு பங்கு தக்காளி, 2 பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு காரியமா போட்டுற வேண்டியதான். நம்ம லாஸ்ட் கேப்போம். ஆனா இதுலயே ஃபர்ஸ்ட் சேர்த்துனா இதுல ஒரு ஜூஸை வச்சு நம்ம பிரியாணியை ரெடி பண்ண போறோம். நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1.25 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடுது. கொத்தமல்லி, வீரை, கருவேப்பிலை, இதெல்லாம் புதினா மேல போட்டா போட்டுட்டு லைட்டா உப்பு போட்டுடும். அப்புறம் பொடிகள் நம்ம லைட்டா வறுத்து இது கூட ஆட் பண்ணா போதும். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த இதுல உள்ள தண்ணியோடய நான் போட்டுருவேன். ஏற்கனவே மட்டன்ல தண்ணி ஊறும். நம்ம இந்த இதுல நான் ஒரு 1/4 பங்கு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி இந்த ஜூஸ் நல்லா இருக்கும் இதுல பிரியாணி பண்ணா. ஒரு 5 விசில் வரட்டு. நல்லா சாஃப்டா வரும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். இந்த மட்டன் முங்கோடி அளவு தண்ணி ஊற்றிடுவோம். ஓகே, இந்த ரேஷியோல இருந்தா போதும். உப்பு மட்டும் போட்டிருக்கோம். இனி ஒரு பொடிகள் எதுவுமே நம்ம இது கூட சேர்க்கல. இனிதான் நம்ம அதை ஆட் பண்ணணும். விசில் போட்டு விசில் வந்தானே பாப்போமா?
நான் கொஞ்சமா வத்தல் பொடி. நம்ம இந்த ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு தான் வரும். பெரிய நம்ம இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தான் வரும். இது சின்ன ஸ்பூன்னால நான் கரண்டினால 2 போட்டிருக்கேன். இதே மாதிரி கொத்தமல்லி பொடி எடுத்துடணும். இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரக பொடி எடுக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணது வந்து மட்டன் மசாலா பொடி இருக்குல்ல, அது ஆட் பண்ண போறோம். கரம் மசாலாவா? மட்டன் மசாலா வாங்கலையா? இது எல்லாம் சேர்த்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். 2.5 ஸ்பூனாவது இருக்கும். நம்ம அவ்வளவு போடக்கூடாது. ஒன்றரை ஸ்பூன். இது எப்படி எடுக்கணும்னா, இன்னைக்கு 1.5 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால எப்பவுமே அது ஒரு மெஷர்மெண்ட் கரெக்டா வச்சுடுங்க. 1.5 ஸ்பூன் நம்ம 1.5 கப் அரிசியெல்லாம் எடுக்கும் போது 1.5 ஸ்பூன் வந்து நம்ம இந்த டீஸ்பூனுக்கு மசாலா பொடி எடுத்தா போதும். கரெக்டா இருக்கும். மெஷர்மெண்ட் அதுதான் வரும். ஓகேயா? இத வந்து லைட்டா நெய் ஊத்தி வதக்கணும். கொடுக்காது. அப்போ அந்த நெய்க்குள்ள ஸ்மெல் நல்லா இருக்கும். நான் மட்டன் மசாலா போடல, நான் கறி மசாலா பொடி தான் போட்டிருக்கேன். கறி மசால் பொடி போட்டதுனாலதான் மெஷர்மெண்ட் 1.5 கப் அரிசிக்கு 1.5 ஸ்பூன் சொன்னேன். மட்டன் மசாலா இருந்தா மெஷர்மெண்ட் மாறும். அது வந்து ஒவ்வொரு பொடி கம்பெனியை பொறுத்து கேப்பா. நம்ம வீட்டுல வறுக்கதா இருந்துன்னா ஒரு மெத்தட்ல போடுவோம். கலரும் வந்துடும். இதுல பச்சை வடையும் போகும். ஆஃப் பண்ணிடுவாங்க. மசாலா ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு பிரியாணி மட்டன் வெந்த உடனே அரிசியை போடணும், இந்த மசாலாவை சேர்க்கணும். 3 நிமிஷம் அப்பமா வெந்திருக்கும். நம்ம எடுத்துருவோம். ஏன்னா நம்ம இன்னும் ஆஃப் குக் பண்ண வேண்டியது இருக்கு பிரியாணி கூட போட்டு. சரியா? அதனால இது நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணோம்ல, இனிமேல் இது கூட அதுல நம்ம ரொம்ப சேர்க்கல, குறைவாதான் சேர்த்தோம். கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து லாஸ்ட் நம்ம போட்டுட்டா போதும். இது எவ்வளவு தூரம் குழையிலோ குழையிட்டு
இப்படி ஒரு 2 கப் தண்ணி இருக்கும். ஓகே, அதாவது நமக்கு 1.5 கப் அரிசி ஈக்குவலா எடுத்தாதான், மட்டனும் அரிசி ஈக்குவலா இருந்தாலும் அந்த பிரியாணி பாக்குறதுக்கு டேஸ்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இல்ல எனக்கு வந்து குறவா இருந்த போது இதுல இருந்து அரிசி நம்ம எடுத்து சுக்கா மாதிரி ரெடி பண்ணலாம். எப்படி உங்க இதுலயே அரிசியை போட்டுருவோம். சரியா, இருக்கட்டு. ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம 1.5 கப் அரிசி வச்சிருக்கோம், 3 கப் தண்ணி. இதுல கரெக்டா நம்ம பார்த்தோம்னா 2 கப் தண்ணி தான் இருக்கும். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு இதை பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். அரிசியை போட்டோம். அரிசி என்ன அரிசி? இது பிரியாணி அரிசி தான், பாஸ்மதி ரைஸ். நம்ம ஜீரக சம்பா இல்ல. இது கரெக்டா தண்ணி மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டா வச்சுட்டோம்னா வந்துடும். மாரி பிரியாணி அரிசி வாங்கும்போது நல்லா காஞ்ச அரிசியா வாங்கணுமே தவிர பச்சை அரிசியா வாங்க கூடாது. அது எப்படி தெரியும்? அரிசியை பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே நம்ம இது சொல்லி இருக்கோம். அரிசி போல வந்துடும். மசாலா ஒண்ணுமே வேஸ்ட் பண்ணாம தண்ணி ஊற்றிட்டு, இதுல லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உப்பு மட்டும் தான் பார்க்கணும். உப்பு போடணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை போடணும், இந்த புதினா எல்லாமே போடணும். உப்பு போதும்ல, இனி ஆன் பண்ணுவோம். கொத்தமல்லி கீரை, இந்த பழைய ரம்பா இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை, அந்த ஒரு இலை இருந்தா போதும். இது எதுவுமே தேவை கிடையாது. சரியா, இத வந்து சும்மா மூடி வச்சு இந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து 3 விசில் போட்டு எடுத்துட வேண்டியதான். ஈஸியான வேலை. சரியா, நம்ம இதை மூடி வச்சோமா உடனே ரெடி ஆயிரும். சோறும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துட்டு, அரிசியும் தண்ணியும். ஓகே, இனிமேல் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ், இல்லைன்னா விசில் வருதுன்னா ஒரு 3 விசில். சரியா, நான் வந்து அந்த அடுப்புல மாத்திடுவேன். ஒரு 5 நிமிஷத்துல நம்ம பாப்போமா. ஓபன் பண்ணவனே அப்புறம் தான் வீடியோ எடுக்கும் ஞாபகம் வந்தனால கூட்டாச்சு. சரியா, மற்றபடி இருக்கு. என்னைக்குமே சூடோடி போடக்கூடாது. ஆனா நம்ம வந்து இப்ப உங்கள்கிட்ட காணிக்கிறதுக்காக மட்டும். ஓகே, ஒரே பீஸா கிடக்கு இன்னைக்கு. நான் இல்லைன்னா இவ்வளவு தூரம் ரைஸும் இதுலயே வச்சிருவோம் இன்னைக்கு. ஓகே, வேணும்னா நம்ம போட்டுக்கிடாங்க. ஏற்கனவே நம்ம ரைத்தா ரெடி பண்ணிருக்கோம். ஆனா சிலவங்க வந்து ஓகே 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 சேபா நிறைய எல்லாமே நீ போட்டாச்சு. நம்ம தக்காளி வெட்டினதை எடுத்து வச்சுக்கோலாம். இங்கே பாருங்க, இன்னைக்கு
இருக்கா? இது கூட எங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்னன்னு பாப்போமா? இதுல ரெசிபி தனியா உங்களுக்கு வரும்னா நம்ம பிரெட் அல்வா சூப்பரா. இதை வந்து நம்ம பர்ஃபி மாதிரிலே கட் பண்ணி எடுக்கலாம், அதனால அது திக்கா இருக்கு. சூப்பரா ஒரு மட்டன் பிரியாணி, பப்படம், ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு ரைத்தா, எக்கு, அல்வா. நம்ம அல்வா இதுதான் இன்னைக்குள்ள ரெசிபி. என்னோட ஒரு சக்சஸ்ஃபுல்லுக்கு நான் எங்க வீட்டுல நானே ரெடி பண்ணது. ஓகேயா? இப்பவும் நீ தானே ரெடி பண்ணுவ? அப்படி கிடையாது, ஹோட்டல்லயும் போய் நம்ம இது பண்ணலாம். ஆனா அப்ப இது வரைக்கும் நம்ம மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டது ரெசிபி. அப்ப நம்ம மேக்ஸிமம் வெஜ்ல, ஆமா வெஜ்ல தான் போவோம். நீ நான்வெஜ். கண்டிப்பா பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.